டயட் அப்படின்னு சொன்னா, இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா? சுகர் பேஷண்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா? இல்ல இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ, வேற நமக்கு வந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், முக்கியமா அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்கக்கூடியவங்க, மற்றும் மூட்டு வலி தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா? இதுலயுமே கவனமா நெறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, மேம் எனக்கு சுகர் இத்தன வருஷமா இருக்கு. நான் வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் எது சாப்பிடலாம்? டோட்டலா நான் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். எதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடலாம்? இந்த டவுட்டும் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ பழங்களை பொறுத்தவரைக்கும் உடலுக்கு அதிகமான ஆற்றலை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பழ வகைகள் நம்ம உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இதில் அன்றாடம் எல்லோருமே சாப்பிடக்கூடிய பழங்கள், முக்கியமாக நமக்கு வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும், கால்ல வந்து நமக்கு வெரிகோஸ் வெயின் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ வெரிகோஸ் வெயின் லோயர் லிம்ஸ்ல வந்து நமக்கு இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் நெறைய பேருக்கு. அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கான ஃப்ரூட்ஸ் நம்ம இதெல்லாம் செலக்டடாக சாப்பிடும்பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது.